ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஹைபிஸ்கஸ் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எத்தனை கிளாஸ் ஜூஸ் வேணுமோ அத்தனை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஹைபிஸ்கஸோட மகரந்தத்தையும் அந்த க்ரீன் கலரில் இருக்கிற காம்பு பகுதியை மட்டும் நீக்கிட்டு மற்ற பார்ட்ஸை ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் இன்றைக்கி 3 செம்பருத்தி பூ யூஸ் பண்ணியிருக்கோம். உங்ககிட்ட செம்பருத்தி பூ நிறையா இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா செம்பருத்தி பூவும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு அந்த தண்ணியில் எல்லாமே முழுகிற அளவு அதை புஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே பாயில் ஆக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. அந்த பூவில் இருக்கிற எல்லா எசன்ஸுமே இறங்கி நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஏலக்காவையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியையும் இடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அது போட்டு 1 நிமிஷம் ஆகிருக்கு. 1 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்வீட்காக நாட்டு சக்கரை 3 டேபிள் ஸ்பூன் இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது 2 கிளாஸ்க்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஹனி இல்லைனா ஒயிட் சுகர் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி செய்யலாம். நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஹெல்த்தின்றதுனால நாங்கள் இன்றைக்கி அதான் ஆட் பண்ணியிருக்கிறோம். சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லேசாக ஒரு 2 வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. 3 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வேறு கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எங்களுக்கு 2 கிளாஸ் அளவு கரெக்டாக இருக்குது. இப்போ அதை நல்லா ஆற விட்டுருங்க. அது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம லெமன் புழியணும். இதில் ஒரு பெரிய சைஸ் லெமனாக இருந்துச்சுன்னா 1/2 லெமன் ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் பிழிஞ்சு விட்டால் போதும். ஒரு சின்ன லெமனாக இருந்துச்சுன்னா 1 லெமன் அப்படியே நீங்கள் ஒரு கிளாஸ்க்கு பிழிஞ்சு விட்டுருங்க. அது கரெக்டாக இருக்கும். லெமன் பிழிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக அது ரெட் கலராக உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ். முக்கியமாக லேடிஸ்க்கு இது ரொம்ப நல்லது. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நாங்கள் இன்னைக்கு இதில் சப்ஜா சீட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது கூடவே நீங்கள் பாதாம் பிசின் இருந்துச்சுன்னா, அதாவது ஆல்மண்ட் கம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இருந்துச்சுனாலும் நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணி இதில் பண்ணலாம். உங்களுக்கு இப்படியே வேணும்னா நீங்கள் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்து குடிக்கலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளான ஒரு ஹைபிஸ்கஸ் ஜூஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸும் கூட. இதை நீங்கள் இப்போ உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம்.